ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா டெட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கேமில் வந்து நம்ம அந்த டெட் ரைஸ் நார்மல் மோட கன்ஃபார்ம் வின் பண்ணலான்னு ஒரு வெளியில் வந்துருக்கோம். ஏற்கனவே வந்திருக்கோம், அதெல்லாம் சுற்று போயிடுவோம். ஆனால் இந்த தடவை நம்ம முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியில் இருக்கேன். ஸோ முடிக்கிறோம், கப் அடிக்கிறோம், நமக்கு தான் கப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கோல்டு வார். ஸோ நான் அந்த இதில் லாட கூட்டுறேன்னு சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, பட் கூட்டு வர முடியல. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று, நான் அவனுக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிட்டேன், ஃபோன் எடுக்கலை. இன்னொன்று, அவனை கூப்பிட்டு போனால் நான் என்ன கேஸ் கேம் முடிக்கிறது? இது 10,000 மீட்ரு போனாலே செத்து போயிடுறாங்க. இந்த ஹைட் என்ன தெரியுமா? அவன் தம்பி வர கூப்பிட்டு வந்துடுறானா, அவனும் ஜிடிஜி சேர்த்துக்கிட்டு என்னென்ன பண்ணுறான் தெரியுமா? இடியில் செத்துடுறாங்க. நான் இங்கே தம்பி செத்துறேன்னு சொல்லிட்டு குதிரை எடுத்து போய் ரிவே பண்ணலான்னு போனால் அதுக்குள்ளே இவங்க செத்துடுறாங்க சிடியில் போய். இப்படிலாம் செத்தா நான் என்னென்ன கேஸ் நான் பண்ணுறது? அதனால் என்ன அப்போ 90 வந்தேன்னா நான் சொல்லியிருப்பேன், உங்கள்கிட்ட ட்ரிக் சொல்லியிருப்பேன். அதில் திரும்பி சொல்லுவேன், நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ என்னென்னா போர்ட்டல் எஸ்கேப் பண்ணியிருப்போம். நம்ம இதிலே போர்ட்டல் எஸ்கேப் பண்ணிருக்கோம், அதில் பண்ணியிருப்போம். ஸோ இதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த கேம் ஸ்டோரி புரியும். ஸோ அதில் நான் இதை பார்க்குறவங்க அப்படியே இதையும் பாருங்கள். ஓகே சார். இப்போ என்ன பண்ணிங்கன்னா, இங்கே கூட ஒரு கௌபாய் மைண்ட் வரையா, அவனை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, போட்டு ரிச்சா டாக்குன்னு இந்த குதிரை எடுத்து வெல்டு பண்ணுறா. நான் அப்படியே அப்புறம் புதுசாக அப்டேட் இருக்கேன். புதுசாக 4 குதிரை வந்திருக்கான். அது ஒரு குதிரை நம்ம அட்லீஸ்ட் பார்க்கணும். இதில் அப்புறம் ஏதோ வார் ஹார்ஸு, ஹெல்த் ஹார்ஸ், என்னமோ ஹார்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஹெல்த் ஏறுமா, வாரெலாம் பண்ணுமான்னு அதுதான் தெரில. நான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நைட் சரியாக பண்ணிட்டு பார்த்தா கீழே கொஞ்சம் இருந்தாங்க, எல்லாம் அள்ளி போட்டு ஓகே சொன்னேன் என் தம்பியா. அப்புறம் கட்ஸ்மித் ஜோடி வந்துச்சு. சரி, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயோ டே என்னடா வர நீ என்னடா டே ஐயோ சாப்பிட அப்பாடா தப்பிச்சிடும் சரி தப்பிச்சோம். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு கோல், ஒரு வாட்டர் பாட்டிலு, ஸ்டேக்கால் சூப்பர் எதாவது கேட்டு நானே எடுத்தேன். அதான் செட்டேன். குரா நான் பாவம்டா அப்படின்னு கேட்டேன். கொடுத்துட்டேன் அவனே. நானா நீ அப்படின்னு இருந்துச்சு. பரவாயில்ல, ஓகே முடிச்சுட்டேன். நான் அது வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லிட்டு விட்டேன். ஒரு வேலை இருந்தேன், அவனை எடுத்து வித்துருவோன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தா என் தம்பி என்ன பண்ணிட்டு வந்தா இங்கே இருக்க வந்திருந்தேன். என்னடா பண்ணிட்டு பார்த்தா இன்னும் இல்லை, எவனும் இல்லைடா. அவங்க தூரத்தில் உள்ஃப் தான் இருக்குது. உள்ஃப் டைம் பண்ண நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். இங்கே இவ்வளோ ஒரே நேரத்தில் இவ்வளோ சாம்பியா டே சாப்பிடா செத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு வேலை ராம் கிடச்சி, அப்போ ஒரு இது கிடச்சி, அப்புறம் ரைஃபிள் ஆரம்பம் கிடச்சி, சூப்பர் சொல்லிட்டு உட்காந்துட்டேன் இருந்தேன். அப்புறம் ஒரு சாங் கிடச்சி, அப்லோட் கிடைக்கல, ஒன்று பண்ணு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் டார்ச் மட்டும் விட்டுருந்தேன். ரைட்டு இதை கண்ணு சரியாது சொல்லிட்டு டார்ச் மட்டும் விட்டுருந்துட்டேன். அப்புறம் இன்னொரு டாக்டர் வீட்டுக்கு வந்துருக்கேன். அப்படியே வில்லேஜுக்கு போகிறப்ப அப்போ டக்குன்னு பார்த்தா ஒரு சாமி பண்ணி இருந்தேன். அவனை பொறுத்து சொல்லிட்டு போட்டுட்டேன். ஓகே, இதில் ஏதாச்சும் விஷயங்கள் கிடைக்கும் நினைக்கிறேன். எனக்கு விஷயங்கள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ சாமி இருக்கேன் ஒருத்தன், 2 பேர் இருக்காங்க. எத்தனை பேர்? சாப்பிடா போடி ஆத்தாடி சவுடா போடி சாப்பிட்டு. ஓகே, இன்னொரு பாட்டு கிடச்சிருக்கு. ஓகே, இன்னொரு பேண்டேஜ். ஓகே, உங்களை போயிட்டு தம்பிகிட்ட கொடுத்துருவேன். பேண்டேஜ் தம்பிட்டு 2 வச்சுருக்கேன். ஆச்சு நீ ஆச்சுக்கிறேன் சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நான் இப்போ பின்னாடி மேலே போயிட்டேன்னா பார்த்துட்டு இருக்கேன்னா அப்படியே நான் உள்ளே போய் உட்காந்துக்குவேன். என் தம்பி பார்த்தீங்கன்னா சுற்றி தொங்கோட்டு வந்துட்டு அப்போ கவுஸ்ட் ட்ரெயின் மாதிரி இருக்குமா. அப்புறம் வில்லேஜ் வந்துட்டேன். அப்படியே வில்லேஜ் பார்த்தீங்கன்னா கைஸ், வில்லேஜ் வந்து ஒருத்தன் வந்துட்டு நான் போன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ரெடி வாங்கிட்டு இருந்தேன். வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தம்பி புல்லட் யூஸ் பண்ணிட்டு அதிலே இருக்குன்னே 2 புல்லட்டாக இருக்கும், தரம் யூஸ் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேச உனக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக யூஸ் மட்டும் யூஸ் பண்ணுறாதா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு புல்லட் வச்சிருக்கேன். ஒரு புல்லட் என்னடா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ஒரு சாமி இருக்கான், நான் செத்துட்டேன், இப்போ என் பக்கத்தில் வந்து நிற்கிறான், அவனை போட்டுனா தலை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா? ஃபுல்லாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கைஸ் இந்த கற்றுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கேம் முடிக்கலாம். ஓகேவா? நானும் இன்னும் முடிக்கல, பார்ப்போம். முடிச்சு தான் கேம் வீடியோ வரும். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேங்க் இருக்குது, அப்புறம் கட்ஸ்மித் ஜோடி இருக்குது. சூப்பர் சொல்லிட்டு பார்த்தா அவ்வளோ சாமி அப்படியே வரிசையாக அடிச்சிட்டேன். ஐயோ வரான் சாப்பிடுறேங்க டே செத்துறாங்க. ஐயோ சாப்பிடா போடி ஒரு பேண்டேஜ் போட்டிருக்கேன் நம்ம பேசாமல். சூப்பரே நம்ம முடிச்சிருப்பாண்டி கொஞ்சம் நேரத்தை விட்டுருந்தா. ஓகே, வேறு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அப்படி ஊற்று அங்கே கொஞ்சம் நிறையா பேர் இருந்தாங்க. அது ஒவ்வொரு சொல்கிறேன். 1 டாப் அடிச்சு அனுப்பிவிட்டேன். தம்பி கிளம்பு தம்பி. என்ன தம்பி நீங்கள் உங்களை திருநெல்வேலி வெளியே முடிச்சாச்சு தம்பி. அங்கே ஒரு பச்சை வீட்டில் இருக்கேன். டேய் நீ யாரா உள்ள வரீங்க? டேய் என் தம்பியை மாட்டிட்டேன். அந்த தம்பியை சாப்பிட்டு விட்டு போட எங்கே விட்டுட்டேன். அதுனா எங்கள் ஒரு வீட்டில் இங்கே தம்பி வந்தேன். அவங்க டேய் சாப்பிடா டேய் என்னடா நீங்கள் திடீர்னு வரீங்கன்னு பார்த்தா இன்னொரு லைஃப் சூப்பர் பார்த்தா ஒன்றும் சாப்பிட்டு போடுவேன். என் தம்பி எடுத்து சொல்லிட்டேன். அதை எடுத்துக்கன்னு சொல்லிட்டேன். அவன் வந்து வந்து எடுத்து தருவேன். அப்போ அந்த நேரத்தில் வாடா வந்து எறா டே இதாடா டே கேஜிடி வாடா குரங்கு கேமிங் தமிழ் டே வாடா அப்படின்ட்டு நிறைய பேர் கிங் கேமிங் தமிழ் நான் சும்மா ஒரு காமெடி சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்துக்காதீங்க. டே சொல்லிட்டேன். எனக்கு தூரத்தில் ஒரு காமெடி அவனை அடிச்சிருன்னு சொல்லிட்டேன். ஆட பாவி
அவனை அடிச்சு ஒரு பேண்டேஜ் யூஸ் பண்ணிட்டு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டேஜ் போட்டேன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்ச் கூட இருந்தேன் கூட மட்டும் ட்ரை ஸ்டார்ட் போட்டுட்டு அது 52264 ஓகே 52264 ஓகே இங்கே ஒரு இது இருக்குது சூப்பரு மோட்டோ இருக்குது ஓகே 52264 வயசு அப்புறம் தம்பிட்ட ஒரு இது ஸ்வாட் இருந்துச்சு கத்தி ஜன விட்டுட்டேன் 52264 ஓகேவா படச்சா ஒன்று ஒன்றும் இல்லை ஓகே 1 2 3 வயசு நம்ம வந்து 24 பாயிண்ட் கைஸ் வேறு வேறு மாதிரி கைஸ் அப்புறம் நான் ஆஃப்லைன்லேயே ஒரு சில முடிப்பேன் கைஸ் நான் சேலஞ்சு மீன்ஸ் இந்த வீக்லி சேலஞ்ச் இருக்குல்ல அதெல்லாம் ஆஃப்லைனில் தான் முடிக்க முடியும் அதெல்லாம் கேம் விளையாட முடிக்க வாய்ப்பு இல்லை அதெல்லாம் முடிக்கணும்னா நம்ம போன டைமில் அதனால தான் சொல்லிட்டேன் ஓகேவா கைஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க அப்புறம் வில்லேஜ் முடிச்சுட்டு வில்லேஜ் இருக்க மொத்தம் எடுத்து பார்த்தா காசு நிறையா கிடச்சி என் தம்பி வந்து எடுத்துட்டு வந்துட்டேன்னா அதெல்லாம் எடுத்து பார்த்தா அவ்வளோ காசு வருது கைஸ் நிறையா காசு வருது கைஸ் அப்புறம் ஒரே ஒரு பேர் என்ன ஒரே ஒரு கோபை வச்சுருந்தோம்ல அங்கே ஃபஸ்ட்டு அடித்தோம்ல அவனையும் வச்சுருந்தேன் அவனை தம்பியை செல்ஃபில் போய் போட்டு சொல்லிடுறேன் சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு வேரல் ஃபைட் இருந்துச்சு கைஸ் வேரல் ஃபைட் அதனால் சேஃப் பிளேஸ் இருந்தனால நம்ம தப்பிச்சிட்டு இருக்கோம் எங்கே அடிச்சிட்டு இருக்காங்க நம்ம காசு அடிக்கிட்டு இருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறம் கிளாஸ் பாட்டில் இருந்துச்சு கிளாஸ் பாட்டிலாம் விற்றுருவோம் கைஸ் 3த்தையும் விற்றுருவோம் ஓகேவா இப்போ நிறையா காசு இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு இருக்குது அப்புறம் தம்பி வேரல்ஃபுல்லாம் ஆடிட்டு இருந்தேன் அதையும் விற்றாச்சு மொத்தம் அப்படியே காசு இருந்துச்சா அப்படியே ரெவால்வர் எல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் அது மட்டும் இருந்துச்சு ஸோ வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைனர் ஹார்ட் ஆள் கொண்டு வாங்கிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே மைனர் ஹார்ட் வாங்கிட்டோம் மைனர் ஹார்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா யூஸ் ஆகும் எப்பயாச்சு ஓகேவா யூஸ் ஆகுங்க அதனால நான் பத்திரமா வச்சுருக்கேன் நீங்கள் மைனர் ஹார்ட் எப்போயுமே வாங்குங்க நான் இந்த கேம் பிளேயில் வந்து ஸ்டெர்லிங்னு ஒன்று இருக்க இடம் இருக்குல்ல அது அந்த இடத்துக்கு போகலான்னு இருக்கேன் ஒரு இடம் வந்திருக்கு அப்படி ஒன்று இருந்துச்சு இப்போயும் இருக்குது இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்துச்சு அதுவுமே அதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கஞ்சு ப்ளூட் வாங்கிட்டேன் அப்புறம் ப்ளூட் ஃப்ரெண்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டேன் அந்த அப்புறம் திரும்பி ப்ளூட் வாங்கி திரும்பி அதனால தான் ப்ளூட் ஃபுல்லாக அவனுக்கு ஒரு 4 ப்ளூட் எனக்கு ஒரு 4 செட்டு ப்ளூட் வாங்கிக்கலான்னு இருக்கேன் ஓகேவா காசு வேறு இருக்குமான்னு தெரியல 3 வாங்க முடியுமா சரி 3 மட்டும் வாங்கிக்கோ எதுக்கு இப்போ நமக்கு நம்மள நிறையா போட்டு வச்சுருக்கோம் நம்ம ஒன்று வச்சுருக்கோம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் திரும்பி காசு கிடச்சியா அப்படியே எடுத்து இன்னொரு ப்ளூட் வாங்கி சொல்லிட்டு இன்னொரு ப்ளூட் வாங்கிட்டேங்க அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் வந்து ஆஹா நம்ம இன்னொரு ப்ளூட் வச்சுருந்தோம்ல இப்போ தம்பிட்டு அப்படியே அப்படின்னா தெரியவா போதுன்னு சொல்லிட்டு விட்டேன் அப்புறம் என்னடா கணக்கு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டேன் லாஸ்ட்டாக வாங்கி கட்டுறேன் அவங்க காட்டு வைங்க காசு வந்துச்சா அப்படிங்களா இப்போ எடுத்து அவங்க வாங்கி கொடுப்பேன் பாருங்க வேம்படா இன்னொன்று வாங்கி கொடுத்துட்டேன் வாடா அப்படின்னு கூப்பிட்டு அப்புறம் ஒரு ஸ்னேக் கையில் ஒரு பேண்டேஜ் அவனுக்கு ஒரு ஸ்னேக் கையில் ஒரு பேண்டேஜ் வாங்கிட்டேன் ஸோ கரெக்டாக இருக்குது நம்மகிட்ட வந்து ஒரு 2 ஸ்னேக் கையில் ஒரு பேண்டேஜ் இருக்குது என் தம்பிட்ட ஒரு ஸ்னேக் கையில் ஒரு பேண்டேஜ் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா என் தம்பி ஒன்று வாங்கிட்டேன் இன்னொன்று வாங்க முடியும் பார்த்தா என் தம்பிலாம் இப்போ இன்னும் வாங்க முடிஞ்சு அப்புறம் இன்னொரு ஸ்னேக் கையில் மட்டும் வாங்கலான்றது அப்போ என் தம்பி தவலாம் உள்ள வச்சுட்டு அடி இன்னும் எடுக்காது எனக்கு வேணாம் அடி மட்டும் எடுத்து அவனை வாங்கிட்டு அப்படியே நல்ல மாதிரி கொடுத்துட்டேன் அவர் பேண்டேஜ் இருந்துச்சு அதை எடுத்து அவனை கொடுத்துட்டேன் இதில் வாங்கிக்கிறான்னு சொல்லிட்டு பேண்டேஜ் 2 வாங்கி வாங்கிக்குவான்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டேன் வாங்க முடியுமா என்ன வாங்க முடியுது ஓகே வாங்கியாச்சு நான் 2 எடுத்துக்கிட்டு அவனை 1 கொடுத்துட்டேன் ஓகேவா அவன் தான் முக்கியம் கைஸ் அவன் ஃபைட் இருக்க மாட்டேன் கைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் லாஸ்ட்டில் உங்களுக்கு அதுக்கான ப்ரூஃப் காட்டுறேன் ஓகேவா சைஸ் பார்த்தீங்கன்னா வேம்பர் நெட் இருந்துச்சு அப்படியே வேம்பர் நெட் தான் சொல்லிட்டு நான் அவனுக்கு இறங்கி போட்டு பழக்க ஆரம்பிச்சேன் ஒருத்தனையும் விடாமல் எல்லாத்தையும் அப்படியே போட்டு பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு கைஸ் பாருங்க தெரியும் உங்களுக்கு அப்படி ஏறி வராங்க கைஸ் ஏகப்பட்ட பேர் பொழப்போன்னு இருக்கும் கைஸ் ஏறாங்க இப்போ தெரியுதா உங்களுக்கு பூரா பேர் ஏறாங்க கைஸ் ட்ரெயின் மேலே நான் அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ட்ரெயின் மேலே இருக்கவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரெயின் மேலே அப்படியே ஏறாங்க பூரா பேரும் அப்படியே கொஞ்சம் கீழே விழுகிறாங்க பற்றி வச்சுட்டு பாருங்கள் ரத்தம் கொட்டுது பாருங்கள் அந்தளவுக்கு ப்ரூட்டில் அடிச்சுட்டு இருப்போம் கைஸ் நம்ம அப்படியே கொடூரமாக அடிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியுமா பார்த்தீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு இதான் ட்ரிக் கைஸ் இப்படி தான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நைட் செலவு பண்ணிருக்கீங்க அசால்ட்டாக ஸோ வேம்பேர் ரெண்டு அசால்ட்டாக என்ன செலவு பண்ணியிருப்பேன் $15 நமக்கு ஃபுல்லும் $15 தான் கைஸ் நமக்கு ஸோ நெக்ஸ்ட் ஒரு வெளிச்சம் நோட் அடிக்கணும் கன்ஃபார்மாக ஸோ ஒரு வெல்டே எல்லாத்தையும் வெல்ட் அடிக்கணும் கைஸ் அதனால தான் பார்த்துட்டு இருக்கேன் சாம்பியா சீச்சி அடுத்து அடுப்பில் போட்டு இன்னொரு வெல்டே ஓகே வெல்டே இன்னொரு வெல்டு இன்னொன்று இதுவும் வெல்டு இது வெல்டு ஓகே சார் பார்த்தீங்கன்னா கன்ஸ்மீத் இருந்துச்சு அது தேவைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கௌபை மட்டும் வந்தேன் கௌபை இல்லை கைஸ் புது குதிரை கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே பார்த்தா புது குதிரை ஆஹா ஓகே கலெக்ஷன் 1ன்னு சொல்லிட்டு என் தம்பி வச்சுருந்தேன் அப்படி வீடா அப்படின்னு இதை பற்றி வேணும்னு சொல்லிட்டேன் அதனால் வச்சுட்டேன் வைக்கல எனக்கு அது மட்டும் தூக்கிட்டு போட்டுறான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெருப்பு இப்படி பார்த்தீங்கன்னா பக்கு கைஸ் ஆனால் ஓகே வந்து கீழே எழுதலை அவனுமே கைஸ் அப்படி நெருப்பு அது அந்த குதிரை வந்து அப்படியே நெருப்பு பத்துமாங்க கைஸ் அப்படியே எனிமிஸ் பக்கத்தில் போனால் எனிமிஸ்லாம் எரிஞ்சிருவாங்களாம் இப்போ என்னை பார்க்கவே கருப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் என் தம்பியும் கருப்பாக தான் இருக்கான் கைஸ் அந்த குதிரையை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில் தான் சார் நம்மளே ஒரு டம்மி பீஸு வச்சு டெஸ்ட் பண்ணி செத்துட்டோன்னா நான் கேம் முடிக்க முடியாது கைஸ் ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த கேமை அந்த குதிரை டெஸ்ட் பண்ணி காட்டணும்னு சொல்லுங்கள் அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கு டெஸ்டிங் நியூ ஹார்ஸஸ் சொல்லி போடுற வீடியோவை ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா காசு கிடச்சி இந்த வேம்பேல எடுத்து விற்றோம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லூட்டில் எடுத்து செல்சன் வந்துட்டேன் நான் வந்து பார்த்தா செல்சன் எடுத்தாச்சு
எனக்கு வேறு டைம் வேறு ரொம்ப நாள் போயிட்டே இருந்துச்சா, நான் இந்த கேம் 2 மணி நேரம் எடுத்துருக்கேன் ஈஸி. அதனால தான் டைம் போயிட்டுருக்கு எனக்கு. அதனால் அங்கே கட் பண்ணி தான் எடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகே, அப்புறம் காசி நெப்பில் கொஞ்சம் விளையாச்சு அங்கேருந்து உருண்டு வந்துச்சான். அப்புறம் ஒரு வேல்வ் நைட் வந்துருச்சு சூப்பர்னு சொல்லிட்டு, அப்பாடா எனக்குனே அப்படின்னு சொல்லிட்டு இதுதானே என்றாலும் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். அப்புறம் அப்படியே அதை எடுத்து அப்படியே ரைஃபிள் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரைஃபிள் ஆர்மோ வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆளுக்கு கொண்டு வாங்க போகிறோம். இப்போ எல்லாத்துக்கும் வாங்க வாய்ப்பில்லை. டேய் நீ ஏன்டா ஒன்று கேட்குற சாமி எடுத்துக்கிறான் போடா ஒன்று உனக்கு ஒன்று வாங்கி எனக்கு ஒன்று வாங்கி கொடுன்னு சொன்னேன். சரி ஸ்டார்ட் பண்ணிட்டு சரி வச்சு அவள்கிட்ட கொடுத்துட்டேன் அவனுக்கு. அப்புறம் தேக்கில் வாங்கினேன் 3 வாங்கினேன். 2 எனக்கு வச்சுக்கிட்டு என் தம்பி கொண்டு கொடுத்துட்டேன். அப்புறம் நான் தான் வாங்கணும் கொடுத்துட்டேன் சொல்லிட்டேன் அவன்கிட்ட. சரி ஒரு வேலை இருக்கேன். ஐயோ டேய் ப்ளீஸ் அப்படியே தம்பிக்கு இன்னொரு 2 மட்டும் வாங்கி கொடுத்துட்டு 2 தனியாக எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா அதான் இப்போ எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் போல சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நான் அப்படியே ஸ்டெர்லிங் வந்தேங்க. ஸ்டெர்லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங்கில் வெடிச்சு உள்ளே போட்டால் வெடிச்சிருச்சேன். ஓகே அப்படியே இப்போ வந்து உள்ளே போனோம். நான் உள்ளே போக முடியல. டேய் தொடங்கடா உடைக்க முடியல. ஜம்ப் பண்ணி வாடா அப்படின்ட்டேன். ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் சூப்பரு. இப்போ ஒரு வேவ் வரும் எலும்புக்கூடு வேவு. அந்த எலும்புக்கூடு வேவ் எப்படியாச்சும் பிடிக்கணும் வேவேமா பார்ப்போம். நைட் எல்லாம் வந்து சேர்த்தேன். இப்போ செக் போஸ்ட் பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது. அதனால தான் ஈஸியாக வந்துட்டேன். நான் நடந்தே வந்துட்டேன். ஓகே வேறு எங்கே இருக்கேன் போடு வேறு எங்கே ஆள் டே பக்கத்தில் போகான்னு சொன்னேன். ஏன்னா வந்து தூரத்தில் வெடிகுண்டு உரிகேஷன்லாம் ஸ்பான் ஆகும் எங்கேயும் அப்புறம் நமக்கு வெடி டேஞ்சர்ஸ் ஃபுல்லாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா வெடிகுண்டு உரிகேஷன் தான் வச்சுக்குவேன் வெடிச்சு அந்த வெடி அங்கே தான் இருக்கும் அப்படியே தான் இருக்கும். டக்குன்னு பக்கத்தில் டக்குன்னு வெடிச்சிருங்க இந்த வெடி டைனாமிட்டு. அதனால தான் நம்ம சேஃப்டியாக இருக்கணும் கைஸ். பார்த்தீங்களா வெடிச்சு பார்த்தீங்களா சொன்னேன் இல்லை அவங்களுக்கே லைஃப் குறையுது. நம்மலாம் போதும் பறந்துருவோம் கைஸ் அப்படியே. அதான் கைஸ். ஓகே அப்புறம் எதுக்காகடா பண்ணி இது வாங்கிக்கிறதுனா நைட்டு ஒரு வேளை நைட் ஆயிடுச்சுன்னா நான் சொல்லுங்க நைட் ஆயிடுச்சே ஐயோ கைஸ். நான் சும்மா ஒரு சீன் தான் சொன்னேன். ரொம்ப நைட் ஆயிடுச்சு ஐயோ. ஓகே நம்ம ரெவால்வரே வச்சுக்குவோம் சேஃப்டிக்கு. நைட் வச்சு என்ன வச்சுக்கலாம் ரைஃபிளே வச்சுக்குவோம். எதுக்கு ரெவால்வர். ஓகே கைஸ் கால் ஆயிடுச்சு கைஸ். அப்போ நான் நைட்டு ஃபுல்லாக வேம்பர் நைட்டு தான் கைஸ். அதனால் ஒன்றும் இல்லை 3 வேம்பர் தான் இருந்தாங்க. அசால்ட்டாக முடிச்சுட்டேன் 3 ஒரு ரெட் வச்சு. ஓகே கோடு வந்துச்சு பேங்க் கோடெல்லாம் தேவை. அப்புறம் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸ்டெர்லிங்கில் ஒரு கோடு இருக்கும்ல அதுக்காக டேப்லெட் வந்து நம்மளோட ஒன்று தான் இருந்துச்சு. ஒன்று மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் தான் வெளியே இருக்குது கைஸ். அதனால் வெயிட்டு ஒரு மறந்துட்டேன். ஸோ அப்போ திரும்பி போய்ட்டு வந்துருவேன். அதை பிரச்சனை இல்லை. சர்ச்சுக்குள்ள இருக்கும் கைஸ் மறக்காம போய் நீங்கள் தான் பார்த்தா எடுத்துருந்து சர்ச்சில் போயிருக்கோம். சர்ச்சில் தான் இருக்கும் அந்த இது. ஸோ வாங்க நம்ம பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. நான் தேடிட்டே இருக்கேன் எங்கே ஏதாவது டேப்லெட் கிடைக்க மாட்டேங்குது சொல்கிறது கூட. ஸோ பார்த்தோம்னா ஒரு ஜாடிமெண்ட் இருந்துச்சு. எப்படி எடுத்து போடுறா பக்கத்தை எடுத்து சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே ஒரு ரூம் வந்துச்சு அதை உடைக்கணும். அதனால தான் ஐயோ வலி வந்து நம்ம பறக்க விட்ருவான்டா. கைஸ் வெடிச்சிச்சா அப்படியே உள்ளே போய் பார்த்தா மாஸ்க் இருக்குது. மாஸ்க் இப்போ எடுக்கக்கூடாது. எடுத்து நம்ம முடிச்சு விட்ருவாங்க. ஸோ மாஸ்க் வந்து நைஸாக எடுத்துருவோம். மாஸ்க் எடுக்கக்கூடாது இப்போதைக்கு. நான் சொல்கிற போய்ட்டு கைஸ் நான் இப்போ எடுக்காதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் 3 வேர்ல்ஸ் வருவாங்க. 3 வேர்ல்ஸ் ஒரே நேரத்தில் வருவாங்க. நம்ம அசால்ட்டாக முடிச்சிடுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல் ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீக்ரெட் ரூமில் தான் வைக்கணும். நான் பார்த்துட்டு இருக்கேன் எங்கன்னா இடம்னு. ஓகே இந்த இடத்துக்கு இங்கே ஐயோ வேறு ஏதாச்சும் இருக்கா என்ன எங்கே யூஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே 3 தான் இருக்குது நம்மளுக்கு வேறு இல்லையே. ஐயோ இது சர்ச்சில் ஒன்று இருக்கும். செட்டு வர மறட்டேங்க கைஸ். சர்ச்சில் எட்டு வந்துட்டேன். இது இன்னும் ஒன்று இருக்கும். அது எங்கடா இருக்கும் இப்போ. ஐயோ நைட் ஆயிடுச்சே சொல்லி முடிச்சிட்டாங்களே. வேறே ஏறி மேலே எப்படி கொடுத்துட்டு பார்த்தா இங்கே இந்த இடத்துல இருக்குது கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெட் டேப்லெட் தான் இருக்குது. ஒரு ரூம் இருக்கும் திறக்கணும் கைஸ். அதுக்காக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஜெட் டேப்லெட் வந்து 4 வச்சோன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ரூம் அதுக்கு ஒரு ஸ்வாட் இருக்கும் கைஸ். அது பேர் ஜேட் ஸ்வாடு. அது 250 ரூபா விற்றோம்னா அப்புறம் 50 சான்ஸ். அதை யூஸ் பண்ணுற வேஸ்ட்டு யூஸ் பண்ணாதீங்க. நம்ம விற்றுருங்க 250. அப்புறம் பாண்டு 1 2 3 4 5 6 7 போட்டு 7 கைஸ் 7 பாண்டு வேறு மாதிரி. அப்புறம் கோல்டு பார் இருக்குது. அப்புறம் அதையும் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நான் எடுத்துகிட்டு வேறு என்ன மாஸ்க் எடுக்க ஒரே ஒரு இடம் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ மாஸ்க் எடுத்து அதே மாதிரி நான் இந்த நடு வந்தோம்ல காட்டுறேன் உங்களுக்கு இருங்க. வேர் இஸ் த மாஸ்டா வேர் இஸ் த மாஸ்க்கு அந்த ரூமில் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொன்னேன். அது எனக்கு எங்கே இருக்குன்னு தெரில அவனுக்கு எங்கே இருக்குன்னு தெரில. அப்படி ஜே டேப்லெட் எடுத்த இடமாச்சே. ஸோ அப்போ இங்கே தேவையில்ல வேறு எங்கே போகலாம். எங்கே இருக்குது இதாக இருக்குது எங்கெல்லாம் இல்லை தெரில சும்மா சொன்னேன் இடையில இருக்குது எங்கடா இருக்குது எங்கே செல்லும். ஓகே இந்தா இருக்குது போட்டு வேலை ஒன்று மாஸ்க் அப்படி எடுத்துகிட்டு கைஸ் எடுத்தேன் பாரு ஓட்டம் நிற்கவே இல்லை அப்படின்ட்டு ஓடணும் கைஸ். இப்போ வந்து நம்ம நிற்கக்கூடாது. இதே மாதிரி அப்படியே அந்த கம்பெனி அப்படியே பார்த்துக்குங்க. அப்படியே போய் ஒரு ரிட்டன் அப்படியே சுற்றி ஐயோ போடுறா அந்த கைஸ் இந்த ரூமா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ் ஸ்னேகலை குடிச்சிருவோம் கைஸ். ஸ்னேகலை குடிச்சிருவோம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே சூப்பரு.
ஓகே என் தம்பி இந்த சட்ரா அப்படின்னு அவன் அடிச்சு காட்ட மாட்டான். அதனால் டேய் குடு என் காசு போகிறேன் நான் அடிச்சு பார்க்குறேன் சொல்லிட்டு கீழே போட சொன்னேன். கூட கீழே கீழே போடுறான்னு எடுத்து கீழே போட்டேன். இது அடிச்சு வயசு நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது. அதுவும் 50% தான் வயசு இருக்குது சொல்லிட்டேன் பேச சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு அது ஒன்றும் தெரியாது அடிப்போம். சாவுடா டேய் செத்த போயிடு. எனக்கு என்ன லைஃப் வரைக்கும் நீ சாவு சொன்னே என்ன சாவடிக்கிறேன் நான் ஏன் சவுடா போடா நீ நான் கொஞ்சம் அடிச்சு சொல்லி தவடா சவுடா நீ போடா நான் சென்ஸு எடிக்கிட்டே இருப்பது ஈஸும் வாங்க நம்ம போயிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து கோடபுரம் பார்த்தா அதுக்குள்ள நைட் அடிச்சு கேஸ் எனக்கு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு வேல்ஃப் நிட்டு வேல்ஃப் மூணுக்கே இப்போ அள்ளு விட்டுருச்சு. இப்போ எத்தனை பேர் வாங்கிங்களே ஐயோ 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 போடுங்க ஓடுங்க அந்த ஆபத்தான மிருகம் நம்மளை நோக்கி தான் வந்துட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஐயோ ஐயோ சாவுடா சுத்தப்படி சாவுடா போடி மொத்தாடி ஏய் சாவுடா செத்தப்பயில செத்து போடா சாவுடா நம்மகிட்ட ரெவால்வர் இருக்குது சார். அதனால் தேவையில்ல பிரச்சனை இல்லை. நான் ரெவால்வர் சும்மா இருக்கு போட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறேன். நீ வேறு என்ன காலேஜ் வச்சுலாம் அதை மறைக்கிறேன் காலேஜ் அடி போவேன். சாவுடா செத்தப்பயில சாவுடா நீ சாவ முடியடா செத்தப்பயில சாவுடான்னு சாகவே பட்டுறேன் சாப்பிட சாவுடா போடா நான் சென்ஸு வீடியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டேன். ஆனால் அங்கே இருக்க வேல்ஃபை இடம்ல ஒரே ஒரு வேல்ஃபை மட்டும் தம்பியை இது ட்ரெயினில் வச்சு வைக்க சொல்லிட்டேன். இது பண்ண சொல்லிட்டேன் ட்ரெயினில். ஏன்னா அந்த மாஸ்க் வச்சு லாஸ்ட் சம்பவம் பண்ணாருக்கு நம்ம தலைவனை இறக்கி விட்டு ஓகேவா. நிக்கால் டெஸ்ட்லாம் வரல வந்தால் சொல்லி முடிச்சிடுவாங்க. ஐயோ இந்த வாய்ப்பில் நம்ம ஃபஸ்ட்டு சாம்பி வேக முடிப்போம். நிக்கால் டெஸ்ட்லாம் வரையா நிக்கால் டெஸ்ட்லாம் தேவையே இல்லை. நான் சாம்பி வேக முடிச்சுக்கிறேன். ஓகே சார். அப்புறம் ஒரு மாஸ்க் இருக்குது. இந்த மாஸ்க் நான் சாக்கு மேலே போட்டு வச்சுருக்கேன் பத்திரமா. அப்புறம் எனக்கு வந்து டைம் இதுக்கடுத்து டைம் வர இன்னும் ரொம்ப நேரம் ஆட்டு நீ ஃபோனை வைடா அப்படின்னாங்க எங்கள் வீட்டில். சரி அப்போ ஐயோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சொல்லிட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் கேட்கல. அரை மணி தான் கேட்டேன். எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் முன்னெல்லாம் நிறையா வாங்கிட்டீங்கன்னா நம்ம தெரியுமா எரிமலை எப்படி பொறுக்கும்னு சொல்லிட்டு சும்மா வெறிக்கணும் கொண்டு கோலை அங்கே கோலை சும்மா வெறி கொண்டு வாங்குவாங்க. எங்கள் கோலை பார்த்தீங்கன்னா சும்மா சல்லு வாங்கிட்டு இருக்கேன். கோலை சல்லுன்னு இன்னொரு கோல் போடுவாங்க வாங்கிக்க எடுத்துக்கா கூழ் வாங்கிக்க எடுத்தேன். அப்புறம் தான் விண்டோ சீட் பார்த்தீங்கன்னா ஸோ தான் வேலை ஒன்று கிடந்தேன். நான் வந்துச்சு அப்படியே அவனை எடுத்து 2 பேர் 3 பேர் சூப்பர் 3 பேர் வேறு சொல்லிட்டு அவங்க வந்தா வித்து மெடல் சீட் வாங்கிட்டேன். மெடல் சீட்டு 4 இருந்துச்சு அப்படியே 4 வாங்கிட்டேன் சூப்பர் சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கூழ் வாங்கணுமா என்ன சரி ஏதாச்சும் இருக்கா நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கணும் தவளை கூழே வாங்கிக்கணுமா சாமி ரைட்டா வேஸ்ட். அப்போ கூழை வாங்கிடுவோம் சாமி இல்லாட்டி மெடல் சீட் வாங்கியிருப்பேன். சாமி நைட்டு என்ன பண்ணுறது கோல் வாங்கிட்டேன். கோல் போதும் சலசன் கம்மின்னு சொல்லிட்டு இப்போ நான் வாங்கி கைஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும். மெடல் சீட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். கைஸ் பண்ணி நம்ம வாட்டுக்கு ஓடலாம் சும்மா ஃபுல் ஸ்பீடில். இப்போ நம்ம கிளம்பியாச்சு ஃபுல் ஸ்பீடில். நெக்ஸ்ட்டு 30 மீட்டர் சந்தையில் சந்திப்புமா இருங்க. ஓகே இப்போ வந்து நான் 30 மீட்டர் ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு இன்னும் ஜஸ்ட்டு 50,000 மீட்டர் தான் கைஸ் இருக்குது. அதாவது 50 கிலோமீட்டர் தான் இருக்குது. சரி போயிடுவோம். நெக்ஸ்ட்டு 40 கிலோமீட்டர் சந்திப்போம். ஓய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 40 கிலோமீட்டர் வந்தோடனே எனக்கு நான் வந்துச்சு அப்படியே ஸ்வாடை விற்றுருவோன்னு சொல்லிட்டு ஸ்வாடை விற்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு வேம்பே இருந்தான் அவனையும் விற்றுட்டேன். ஓகேவா இப்போ விற்றுட்டோமா இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஓகேவா இவங்க எல்லாத்தையும் விற்றது போக நம்ம கிடைக்கிற காசு எல்லாத்தையும் வச்சு சல்லுன்னு இப்போ நாங்கள் அப்புறம் கோல் தான் அங்கே பேசி வரணும் தான் போகிறோம். கோல் வாங்க சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேங்கள் வாங்கிக்கிட்டேன். கொஞ்சம் காசு நிறையா தேவைப்பட்டுச்சு எனக்கு கன்ஃபார்ம் தேவைப்படும். அப்போ தான் உயிர் வாழ முடியும் கைஸ். ஒரு வேலை ஸ்னேக்காக தினம் ஏங்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்னேக்கை வாங்கிட்டேன் கைஸ். அப்புறம் கோல் வாங்கிட்டு எல்லாத்தையும் முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டேன். காசையும் யூஸ் பண்ணி கோல் வாங்கிட்டேன். 40,000 மீட்டர் போயாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 50 கிலோமீட்டர் ரீச் பண்ணுவோமா. ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போ வந்து 50 கிலோமீட்டர் செக் போஸ்ட்டில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா தம்பி உள்ளே வந்து வரப்போ வந்து கிளம்புறான்னு உட்காந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா என் தம்பி என்ன பண்ணேன்னா சாமி இருக்காது வெளியே இருந்து சொல் நீ இப்போ சாமிடா அப்போ எடுத்து போட்டாடுறா அப்படின்னு போட்டு விட்டேன். ஓகேவா இப்போ எவ்வளோ கிலோமீட்டர்னா 50 மீட்டர் போயிருக்குமா. இன்னும் வந்து 50 மீட்டர் போயிடும் போயாச்சு கைஸ். இங்கே இன்னும் வந்து 60 கிலோமீட்டர் கைஸ் போகணும். நம்ம 60 கிலோமீட்டர் போயிட்டோமா 50 போயிருக்குமா. இன்னும் வந்து எவ்வளோ இருக்குது இன்னும் 30 கிலோமீட்டர் போனால் முடிச்சிடலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு 60 கிலோமீட்டர் சந்திப்போமா. ஓகே 60 கிலோமீட்டர் இப்போ வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா எங்கள் வேம்பேர் கொஞ்சம் வேம்பேர் பேர்னா கவுபாய்ஸ் இருந்தாங்க. இவங்கெல்லாம் எடுத்து விற்று அதையும் வச்சு கோலை வாங்கிட்டு நைஸ் அதையும் வச்சு கோல் வாங்கிட்டு நம்ம வாட்டு கிளம்பிட்டு தான் வந்திருக்கேன். கோல் வாங்கிட்டு அது கோலை ஃபுல் ஸ்பீடில் 30 கிலோமீட்டர் இவ்வளோ கோல் தேவையில்லை. ஒரு வேளை தீர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அதான் கைஸ். பயமாக இருக்குல்ல தேவலாமல் இருக்கு நம்ம பயப்படாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு அதான் கைஸ் தான். அப்புறம் வாங்க நினச்சோம் ஆனால் கோல் வாங்கணுமா என்ன அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கோல் தான் வாங்கணும்னு சொல்லிட்டேன் தம்பி. ஸோ வாங்கணும்னு சொல்லிட்டு கோலை வாங்கிட்டேன்.
ஸ்னேக்கில் வாங்கணும்னு சொன்னேன். அப்புறம் வேணான்னு சொல்லிட்டேன். சரி ஓகே 15 தான் $15 தான் இருக்குது. சரி என்ன போகிறான் வாங்க டேட்டா நீ 60 கிலோமீட்டர் ஓகே நெக்ஸ்ட்டு 70 கிலோமீட்டர் இன்னும் போயிட்டு அடுத்து 80 கிலோமீட்டர் தான் முடிஞ்சிடும். இன்னும் 20 கிலோமீட்டர் தான் முடிஞ்சோம். 70 கிலோமீட்டர் ரீச் பண்ணுவோமா? ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நைட் ஆயிடுச்சு, வேம்பயர் நைட் வேறு. ஸோ இங்கே சர்வீட் பண்ணிட்டு என்னென்ன எடுத்து அதை எடுத்து காசு வச்சு எதாவது வாங்குவோம், மாதம் வாங்குவோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு 70 கிலோமீட்டர் வரணும். ஓகே இன்னும் 80 கிலோமீட்டர் தான் சொன்னால் வந்தால் போதும். நெக்ஸ்ட்டு 70 கிலோமீட்டர் போஸ்ட் இன்னும் 80 கிலோமீட்டர் தான் நெக்ஸ்ட்டு. ஓகே இப்போ வந்து நான் நிறையா இது வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஸ்னேக் வாங்கியிருக்கேன், ஸ்னேக் எல்லாம் வாங்கியிருக்கேன். அது போக பேண்டேஜ் ஒன்று வாங்கிட்டேன். ஒரு பேண்டேஜ் ஒரு ஸ்னேக் எடுத்துக்கிட்டேன்னா அவன் தம்பி எடுத்து சொல்லிட்டு ஸ்னேக் நீ தான் சுற்றிக்கிட்டே பண்ணிப்பேன் ஸ்னேக் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் என்கிட்ட. ஓகே நம்மளோட ஒன்றும் $7 தான் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறது? அது ஒன்றும் பூஜை கூட போட முடியாது ப்ளீஸ். ஓகே சார் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டுனா வந்து 70,000 மீட்டர் ரீச் பண்ணியிருக்கு. ஓகேவா 70,000 மீட்டர் இப்போ ரீச் பண்ணிட்டோமா? இங்கே தெரியுதா? ஓகே இப்போ வந்து 80 கிலோமீட்டர் ரீச் பண்ணுவோமா? ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் ஆச்சு. அப்புறம் நைட் வர மாதிரி இருந்துச்சா, அதனால் நான் இங்கே சரியாக பண்ணலான்னு இருக்கேன். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆனால் நைட் ஆயிடுச்சு நாங்கள் போய் நம்ம சரியாக பண்ண முடியாது. நான் ஏற்கனவே அங்கே இருக்கிற எனிமிஸே நம்ம அடிக்க முடியாது. இல்லை நைட்டு சரியாச்சுன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்க எனிமிஸ் அடிச்சுன்னா சொல்லி எப்படியே முடிச்சிடுவாங்க. ஸோ வாய்ப்பே என்னால் முடிக்க வாய்ப்பே இல்லை. ஸோ டக்குன்னு முடிச்சிடணும். ஸோ அதான் வேண்டிக்கிங்க ஜெயிச்சிடணுன்னே. ஓகேவா? ஓகே 7 கிலோமீட்டர் இருந்துச்சு. இன்னும் 75 கிலோமீட்டர் இருந்துச்சா, இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போனால் ஜெயிச்சே முடிச்சிடலாம். ஆஹா நீங்கள் அடிச்சுட்டே இருக்கீங்க நான் வேறு நைட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே பார்த்தீங்கன்னா அங்கே நைட்டை சரி பண்ணிட்டு வந்தா பார்த்தீங்கன்னா இங்கே கவுபேஸ் இருந்தாங்க. ஐயோ டே என்னடா அவ்வளோ இவ்வளோ லைஃப் வைக்கிறீங்க. நம்ம வந்து இந்த மாஸ்க்கை போட்டு விட்ருவோம். என்னடா மாஸ்க் டே என்னடா மாஸ்க்கு காணும். ஒரு இது கொடுங்க சுஸ்தேங்க குடிச்சிடும் டக்குன்னு. ஒரு மாஸ்க் தான் இருக்குது. மாஸ்க் ஓகே மாஸ்க் எடுத்து யாருடா மாட்டினேன் இப்போ டே யாருடா இப்போ மாட்டினேன் மாஸ்க் எடுத்து. ஐயோ இந்தா இதுக்கெலாம் நான் மாட்டினேனா டே மாட்ட சொன்னா சாவுடா நீ போடா மாஸ்க் போடுறா நீ நான் சென்ஸு இதுங்க அப்படியே தூக்கி அழகாக வேம்பேர் மட்டும் போட்டோம். சாமியெல்லாம் வேஸ்ட்டு. வேம்பேர்ன்ற வால்ஃப் மண்டே நான் போட்டேன். ஓகே இன்னும் நம்ம தலைவன் வேறு சண்டைக்கு வந்துடுவேன். பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இருங்க எல்லாம் முடியும். வேகமாக முடிச்சுடணும். சாவுடா 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 இப்போ எடுத்துங்க டே சாவாயும் அவன் அடிச்சு நம்ம தலைவன் அடிச்சு பிரச்சனை இல்லை. இதுக்கு எடுத்து நான் வேல்ஃப் எப்படி அடிக்கிறீங்க? வேல்ஃப் இவ்வளோ லைஃப் வருது வேஸ்ட்டாடா வேல்ஃப் இப்போ. ஐயோ வேஸ்ட்டாக போச்சே. சோழியை முடிச்சிட்டாங்களே செத்துட்டாங்க ஐஸ் வேல்ஃபு. ஏய் வேஸ்ட்டாக தம்பி நீ இருங்க சொன்னிட்டு போடுவோமா? போட்டால் வரமாட்டுற கைஸ் ரீச் பண்ணிட்டாங்க ஐஸ் வேல்ஃபு. ஸோ சார் ஓகே வச்சு விட்டாச்சு ஐஸ் இன்னொருத்தனை. ஓகே போடு யார் போட்டுட்டாங்க எவ்வளோ பேர் இங்கே ஒருத்தர் இருக்காங்க கைஸ். ஐயோ கைஸ் ஸோ கைஸ் அவன் நம்ம ஆளு கைஸ் அவனை தேவலாம் போட்டுட்டேன். இப்போ அவன் தான் இருந்தேன் அவனையும் முடிச்சுட்டேன். ஓகே இருங்க உங்கள் வேகமாக குடிச்சிட்டு வந்தா அவனை புரியுங்க சிஸ்டர் சாவுடா சாவுடா என் தம்பி தான் முடிச்சேன். என் தம்பி எதுல முடிச்சிட்டியா அவனை சார் வந்து டேரெக்டாக அந்த ஆளுக்கு தான் கைஸ் அவனோட கழிச்சாங்க கைஸ் கண்டாக்க முட்டை கழிச்சாங்க கைஸ் முட்டை நமக்கு எவ்வளோ லைஃப் வருது பார்த்தீங்களா? அதான் சரி சார் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ கரெக்டாக வாங்க டைம் கரெக்டாக கனெக்ட் பண்ணி கேட்டேன். ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே ஓப்பன் பண்ணுறா ஸ்டார்ட் பண்ணுறா. ஓகே சார் ஸ்டார்ட் பண்ண ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். தம்பி உன்னை போட்டு வருங்க கூட உட்காந்துருக்கேன். என்னடா பண்ணுற தம்பி நீ பக்கில் உட்காந்துருக்கேன். சரி ஓகே அங்கே ஒருத்தனா போடு அவனை. ஓகே வேறு எங்கேடா சாக மாட்டுறாங்க ஒன்றுமே அட்ரா அவங்க சாவுடா சாவுடா சேர்த்துட்டேன் அவனுங்க. ஓகே அங்கே ஒருத்தன். ஓகே இங்கே ஒருத்தர் இருக்கானா இவனையும் போடுவேன். சூப்பராக சீன் போடுறேன் அவனை போடுறது. என் தம்பி அடிச்சு என்ன யூஸ் பண்ணுறேன் தம்பி கைஸ் குறிப்பாக தெரியலன்றாங்க கேட்டால் கரெக்டாக மேலே வச்சு அட்ரா சும்மா முட்டை லைஃப் மேலே பட போகுதுடா என்னடா இப்போ சொன்னேன். கைஸ் இது சரியாமல் உனக்கு 250 புல்லட் கைஸ் அப்படி சும்மா இல்லை கைஸ் 250 புல்லட் வாங்கி கொடுத்துருங்க. 250 புல்லட் எனக்கு ஒரு 250 புல்லட் கைஸ் எடுத்து 500 பேர் அடிக்காங்க கைஸ். கிட்டத்தட்ட 500 பேர் கிட்ட அடிக்காங்க கைஸ். பார்த்தீங்கன்னா 500 பேர் அடிக்காங்க கைஸ். 500 பேர் அடிக்கலாம். கிட்டத்தட்ட 520 பேர் கிட்டத்தட்ட அடிச்சிடலாம். நம்ம அசால்ட்டாக முடிக்கலாம். அது தெரியும். இப்போ டேரக்ட் இருக்கா டேரக்ட் வச்சு கூட நான் அடிப்பேன். ஓகே சார் சாமியை முடிச்சாச்சு. அப்புறம் தம்பி பார்த்தா இங்கே அட்ரஸ் பார்த்தா அதுக்குள்ளே அடிக்காம விட்டேன். ஆனால் சாம்பிஸ் பூரா இங்கே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் செத்துறான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் தம்பிகிட்ட. பார்த்தா கூச்சிட்டேன் சார் தம்பி சீனில் காட்டேன் இருங்க. அப்படி எனக்கு ஒரு பயம் வரும் தெரியுமா? எனக்கு ஒரு பயம் வரும் பாருங்க. அப்பா அடி எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்புலாம் அப்படியே சிலுக்க ஆரம்பிச்சு சார். அவ்வளோ பயமாக இருந்துச்சு. நான் பார்த்து தெரியும் தம்பி செத்துறேன் பார்த்தீங்களா சொன்னேன்ல. அப்படியே பின்னாடி போய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு செத்துறேன் கைஸ். தம்பி செத்தவையா ஏய் சாவுடா ஸோ கைஸ் எனக்கு பயமாக இருந்துச்சு. அப்படியே ஒரு 2 ஸ்டேக் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் கைஸ் கையில் எடுத்துகிட்டு ரெடியாக போய் அப்படியே ஒரு ரெடியாம்மா மீன் எல்லா டியூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன். நான் பார்த்து பார்க்காத ரூல்ஸ் சொல்லிட்டு போட்டு பொழப்போன்னு புழங்காரத்தேன். ஒருத்தனை விடாமல் எல்லாத்தையும் அழுத்த பார்த்தா எங்கே அழுத்தீங்கன்னு பார்த்தா உங்கள் ஒரே ஒரு இது இருக்கேன் போல ஒருத்தன் பேர்னா இது. ஆஹா நைட் ஆகிடுச்சா? ஐயோ நைட் ஆகிடுச்சு. இது போங்காட்டம். இது நியாயமே இல்லை. ஐயோ இதெல்லாம் நியாயமே இல்லைடே இதெல்லாம் நியாயமே இல்லைடா டே அடிச்சிடாதீரா. ஸோ என்ன வயசு இதுங்க சார் தூக்கி போட்டுருங்க நெருப்பு தூக்கி போட்டுருங்க. அப்பாடி என்னடா இங்கடா இருக்குது டே இதா போட்டுக்கிட்டே
ஐயோ போச்சு வந்துட்டாங்கடா. ஸோ இவ்வளோ பேர் வராங்க போச்சு. ஐயோ வாய்ப்பில்லை. ஸோ செத்தேன் கைஸ். நம்ம முடிக்கணும் கைஸ். அப்படியாச்சு எடுத்து குர்ரா போச்சு. ஐயோ எங்க ஸ்னேகல் குர்ரா. ஸோ செத்துட்டேனே. ஒரு செகண்ட் இருங்க கைஸ். லாஸ்ட் 10 செகண்ட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஜெயிச்சிருந்தோம்னா அங்கே ஆச்சும் கம்மிட்டாக இருக்கும் கைஸ். என்ன யூஸ் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி. செட் கைஸ் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கைஸ். ஸோ கைஸ் நான் லாஸ்ட்டோட பார்க்குறேன் கைஸ். நான் சேலஞ்ச் உங்களுக்கு காட்டுறேன். கேஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ எஸ்கேப்னு காட்டுதால அதில் நான் முடிச்சேன் கேஸ். உண்மையிலேயே லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் மாதிரி இருந்தால் ஜெயிச்சிடலாம் கேஸ். நான் இப்போ ஸ்பீடாக நம்ம இருந்தேன் 10க்கு 4 நிமிஷம் தான் ஆகும். ஜெயிச்சிட்டோம் கேஸ். நம்ம 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்டார் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. 5 பாயிண்ட் ஒரு ஸ்டார் போடு. வேறு லெவல் கைஸ். ட்ராவல் 80 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம் கைஸ். போடு 100 மீட்டர் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லியில் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இருக்கோம். வீக்லி புதுசாக வந்திருக்கு. பார்ப்போம் இருங்க அதில் எவ்வளோலாம் பண்ணிருக்கேன்னு பார்ப்போம். சரி ஓகே. அதில் அப்புறம் நீங்கள் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. 200 பேர் அடிக்கணும். அதை நீங்கள் முடிச்சிடலாம் ஈஸியாக. ஒரு வாரத்துக்குள்ளே அடித்தா போதும். ஒரு மேட்ச்சில் இல்லை ஒரு வாரத்தில். சரி கைஸ் இந்த வீடியோ அவ்வளோ கைஸ். அப்புறம் கைஸ் எனக்கு அப்படியே ஒரு மூப்பாடா ஏதோ சாதிச்ச ஒரு இது தெரியுது என் கண்ணில். ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே. அப்புறம் வந்து என் தம்பி வந்து வேரல் ஃபேங்கிட்டே அப்படின்னு சொன்னேன். சரி வேரல் ஃபேங்கிட்டி ஒன்றா தான் சேர்த்து கேம் சொத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் இருந்தேன். சரி ஓகே கைஸ் பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஒன்று, ஷேர் ஒன்று, சப்ஸ்கிரைப் ஒன்று பார்த்துட்டு போங்க. நான் அவனுக்கு அப்படியே பயமே ஆச்சு. நான் தோற்றுருமோ இவ்வளோ கேம் விளாண்டமே கஷ்டப்பட்டு அப்படின்னு நினச்சேன். பட் நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ். ஓகே வேறு லெவலு. ஸோ அங்கே ஸ்லாஸுக்கு டான்ஸ் போடுவோமா. ஸ்லாஸு டான்ஸு நான் சர்ச் ஆக மாட்டேது. ஸ்லாஸு டான்ஸு ஸ்லாஸு எங்கடா டான்ஸ் நான் போடவே வர மாட்டேங்குது. டேய் ஸ்லாஸு டான்ஸ் வர மாட்டேது. டான்ஸு. சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பாய் டாட்டா. தேங்க்ஸ் ஃபார்